Hi Trichites, welcome back to Trichinopoli YouTube channel and this is Trichinopoli Vision 2031 அதனுடைய பார்ட் 3. ஸோ இந்த பார்ட் 3ல நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ட்ரிச்சி ரீஜனுக்கு இருக்கக்கூடிய ப்ரைம் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட்ஸ். ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைம் டிமாண்ட் என்னவாக இருக்கும்னா வயலூர் ரோடுக்கு ஆல்டர்னேட்டிவாக ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய இந்த எம்ஜிஆர் ரவுண்டானாலேருந்து அள்ளித்துறை வரையிலான அந்த புதிய சாலை வந்து மிக விரைவில் அமைச்சு தரப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைம் டிமாண்டாக இருக்கும். இதுக்கான ரீசன் என்னென்னா வயலூர் ரோடோட விட்த் இஸ் நாட் தட் பிக் அண்ட் அட் த சேம் டைம் அது வந்து வயலூர் ரோடில் இருக்கிற அந்த ஏரியாஸ் எல்லாமே இப்போ வந்து நிறையா டெவலப்மெண்ட்ஸ் அடையுது. அண்ட் ஆல்சோ ட்ரிச்சி மெட்ரோ ரயிலுமே அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் வந்து அந்த ரோடோட லைக் விட்த்து வந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த டிராஃபிக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதுவாக இல்லை. ஸோ அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவாக இது வந்து அமைக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த ரோடு வந்துச்சுன்னா ட்ரிச்சிக்கு கோர் சிட்டி ஏரியாவில் புது ரோடு கிரிட் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு ப்ராஜெக்டோட லிங்க் ஆக போகுது. அதுதான் வந்து அந்த ஐபிடி பஞ்சப்பூரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் குடமுருட்டி போய் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கோரையார் ஆத்தங்கரையிலேயே வந்து புதுசாக ஒரு சாலை திட்டம் அமைக்கிறாங்க. அதனோட பணிகளுமே இப்போ வந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கு. 2 ஃபேஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்டு இன்னொரு ஃபேஸ் இந்த எம்ஜிஆர் ரவுண்டானாலேருந்து அள்ளித்துறை ரோடு இந்த ரோடுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணால் ட்ரிச்சி கோர் சிட்டியில் இன்னொரு ரோடு வந்து ரோட் கிரிட் வந்து அமையும். ஸோ இந்த நெட்வொர்க்னால் இன்டீரியர் டிராஃபிக் வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இன்டென்ஷன். ஸோ இதை அவங்க வந்து கூடிய சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட்ஸை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைம் டிமாண்ட். ரெண்டாவது ப்ரைம் டிமாண்ட் என்னவாக இருக்குன்னா சென்னை பைபாஸ் ரோடு இருக்குல்ல, பஞ்சப்பூரில் ஆரம்பித்து நம்பர் 1 டோல்கேட் வரையிலுமான நம்ம திருச்சி சென்னை பைபாஸ். ஸோ வந்து அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு புது நார்த் சவுத் பைபாஸ் வந்து நம்ம திருச்சிக்கு அமைச்சு தரணும். அண்ட் இந்த ப்ரப்போசலில் வந்து இப்போ ரீசெண்டாக திருச்சி மாஸ்டர் பிளான் அதில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. உண்மையிலே ஒரு நல்ல திட்டம் இது. அண்ட் இந்த திட்டத்தையும் வந்து வரக்கூடிய ஆட்சியில் வந்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சிந்தனை. இது ஏன் சொல்கிறேன்னா திருச்சி மக்கள் கோர் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக எந்த ஒரு ரோடுமே இல்லை. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாலக்கரையிலேருந்து ஸ்ரீரங்கம் போகணுன்னா ஏதாவது ஒரு இடத்துல டிராஃபிக் டைவர்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்களோட நெக்ஸ்ட்டு இமீடியட் சாய்ஸ் வந்து பைபாஸை வந்து எடுக்கிறது தான். அண்ட் டு பி ஹானஸ்ட் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு அதே மாதிரி இப்போ நடந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த சென்னை பைபாஸ் ரோடுங்கிறது ஒரு ஹைவேவை தாண்டி அது ஒரு சிட்டி ரோடாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் அதில் வந்து இன்னும் நீங்கள் வந்து எலிவேட்டட் காரிடோர்ஸ் அதெல்லாம் வந்து கட்டுறீங்க. இட் இஸ் ஆல்சோ லைக் இட் இஸ் குட் அண்ட் ஃபைன், இட் இஸ் நீடட். பட் ஆனால் அது வந்து இட் ஒன்ட் பி லைக் சஃபிஷியன்ட் டு ஹெல்ப் த லைக் த்ரூ டிராஃபிக்கு. அதாவது சென்னையிலேருந்து டவுன் சவுத் போகிறவங்க இல்லை டவுன் சவுத்துலேருந்து சென்னை போகிறவங்களுக்கு வந்து திருச்சியை கடக்கணுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரோடை வந்து யூஸ் பண்ணுறத தவிர ஒரு ஆப்ஷனே கிடையாது. பட் ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா திருச்சி மக்களுக்கே வந்து ஆல்டர்னேட்டிவ் இல்லாத போது அவங்க பைபாஸ் ரோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டிராஃபிக் க்ரோ ஆகுது. அண்ட் இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு வந்து இந்த காவேரி பாலம் ரிப்பேர் ஒர்க்ஸ் நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க திருச்சி மக்கள். ஸோ வந்து இன்னும் இந்த கஷ்டத்தெல்லாம் வந்து நம்ம போக்கணுன்னா அண்ட் அதே மாதிரி அந்த த்ரூ டிராஃபிக் இஷ்யூஸுமே வந்து போக்கணுன்னா திருச்சிக்கு ஒரு புது நார்த் சவுத் பைபாஸ் தேவைப்படுது. இருங்கலூரில் ஆரம்பித்து அதாவது சமயபுரம் டோல்கேட் அதுக்கு முன்னாடி அந்த இருக்க இருங்கலூர் ஆரம்பித்து வாலாடி டச் பண்ணி அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ரோட்டில் காட்டூரை டச் பண்ணி குமாரமங்கலம் வரைக்கும் தான் வந்து இந்த மாஸ்டர் பிளானில் வந்து இந்த ப்ரப்போசல் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் குமாரமங்கலம் தாண்டி நீங்கள் சேத்துராப்பட்டி அதுக்கப்புறம் வந்து மணப்பாறை திண்டுக்கல் NH இதை வந்து டச் பண்ணிங்கன்னா ஒரு முழு நார்த் சவுத் பைபாஸ் வந்து திருச்சிக்கு கிடைக்கும். அண்ட் இந்த நார்த் சவுத் பைபாஸ் மூலயமா த்ரூ டிராஃபிக் வந்து திருச்சி சிட்டியை வந்து ஈஸியாக பைபாஸ் பண்ணிவிடுவாங்க. அட் த சேம் டைம் இந்த நார்த் சவுத் காரிடார் லைக் இந்த நார்த் சவுத் பைபாஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரியல் காரிடாராக கூட அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா இட் இஸ் கனெக்டிங் மணப்பாறை லைக்
இஃப் சப்போஸ் நாங்கள் சொன்ன ப்ரொப்போசல் வந்துச்சுன்னா இட் வில் ஷியர்லி கனெக்ட் மணப்பாறை சிப்காட். அதுக்கப்புறம் வந்து சேத்துராப்பட்டியில் இந்த ட்ரிபிள் ஐடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது குமாரமங்கலம், அதில் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே பல்கலை பேரூருமே இருக்குது. அண்ட் தென் இட் வில் கனெக்ட் திருவரம்பூர் ஆஸ்வெல். காட்டூர் பக்கத்துலேயே தான் திருவரம்பூரும் இருக்குது. அண்ட் திருவரம்பூர் தான் பிஹெச்சி, LOFT எல்லாமே இருக்குது. அண்ட் வாலாடி அதுவுமே வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு சபர்பன் ஏரியா. அண்ட் அதே மாதிரி இருங்கலூர், அதுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரீட்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ வந்து அவுட் அண்ட் அவுட் இந்த நார்த் சவுத் பைபாஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு விஷயம். அண்ட் இந்த ப்ரப்போசலை வந்து வரக்கூடிய டேர்மில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அலாங் வித் த ரிங் ரோட். ஸோ எஸ், அண்ட் த தேர்ட் டிமாண்ட் வுட் பி எஸ், ரிங் ரோடு தான். ட்ரிச்சிக்கு ஒரு லாங் பெண்டிங் டிமாண்ட். அண்ட் இதுவுமே ஒரு 20 years வந்து தாண்ட போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ பிலீவ் இட் வாஸ் அரௌண்ட் 2006 when the project was conceived. அண்ட் அது ஒரு நல்ல மொமெண்டமில் போயிட்டு இருந்தது இந்த ட்ரிச்சியோட ரிங் ரோட் ப்ராஜெக்ட். பட் ஆனால் அலைன்மெண்ட் இஷ்யூனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே ஃபேஸ் பண்ணி இப்போ 2026 இன்னும் அந்த ப்ராஜெக்ட் வந்து முழுசாக வரலை. ஒரு 2 ஃபேஸ் ப்ராஜெக்ட்டு, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இந்த செமி ரிங் ரோட். பட் ஆனால் அதுவுமே வரல. பட் த ரீசன்ட் டெவலப்மெண்ட் இஸ் DPR வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபார் த ரிங் ரோட் as well as for the elevated corridor proposed in பஞ்சப்பூர். அது வந்து இந்த கத்திப்பாரா மாதிரி, சென்னையில் கத்திப்பாரா மாதிரி வந்து ஒரு ரிங் ரோடு வந்து லைக் ஒரு எலிவேட்டட் காரிடோர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. பட் ஆனால் இதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து கண்டிப்பாக வச்சே ஆகணும். பிகாஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ரிங் ரோடு வரும் அப்படின்னு சொல்லி இன்னும் வரலை. ஸோ எஸ், இந்த தடவை கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகக்கூடாது இந்த ரிங் ரோட் ப்ராஜெக்ட். பிகாஸ் இந்த ரிங் ரோடை நம்பி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ரிங் ரோடோட அசோசியேட் ஆகி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதான் நான் சொல்ல வரேன். ஸோ ரிங் ரோடு வந்துச்சுன்னா மொத்த சிட்டியுமே வந்து மொத்த சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும். அட் த சேம் டைம் சபர்பன் ரீஜன்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் சி. இந்த ரிங் ரோடு வந்து ஒரு நல்ல ப்ராக்ரஸ் வந்து இந்த டேர்மில் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த லாங் பெண்டிங் டிமாண்டையும் நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஃபைனல் டிமாண்ட் என்னவாக இருக்கும்னா, ட்ரிச்சி சிட்டியில் இருக்கிற அண்ட் ட்ரிச்சி சபர்பன் ரீஜன்ஸ், ட்ரிச்சி அர்பன் ரீஜன்ஸ் டு பி ஹானஸ்ட், இதில் இருக்கிற எல்லா ஜங்ஷன்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லா ஜங்ஷன்ஸ்லையுமே டிராஃபிக் சிக்னல்ஸ் வைக்கணும். ஐ பிலீவ் இட் வாஸ் அரவுண்ட் ஏர்லி அந்த 2006-07 அந்த டைம்லலாம் வந்து உங்களுக்கு ட்ரிச்சி சிட்டியில் டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இட் வுட் பி ஒர்க்கிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்குது. ரொம்ப குறிப்பிட்ட ஜங்ஷன்ஸில் மட்டும்தான் டிராஃபிக் சிக்னல் இருக்குது. கோர் சிட்டியில் HPO, அதுக்கப்புறம் ஒத்தக்கடையில், அதுக்கப்புறம் வந்து புத்தூர் 4 ரோடில். இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மன்னார்புரமில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பால் பண்ணையில் இருக்கும், அதுக்கப்புறம் சஞ்சீவி நகர், நம்பர் 1 டோல்கேட். அவ்வளோதான். நம்பர் 1 டோல்கேட்டுமே வந்து பைபாஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல மட்டும்தான். பட் இஃப் யூ சி, இதையும் தாண்டி ட்ரிச்சியில் வந்து இன்னும் நிறையா ஜங்ஷன்ஸ்லாம் இருக்குது. மெயினாக சொல்லணுன்னா MGR ரவுண்டானா, அதில் வந்து இந்த சிக்னல் இது நாள் வரைக்கும் ஒர்க்கே ஆகலை. அந்த ரவுண்டா போர்ட் கட்டினதுக்கப்புறம், கோட் ரோட் கட்டினதுக்கப்புறம் அந்த சிக்னலை வந்து அவங்க எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சிக்னல் இஸ் தேர், பட் ஆனால் அது ஒர்க் ஆகலை. அண்ட் அதே மாதிரி தில்லை நகரில் இருந்த சிக்னல்ஸுமே வந்து நவ் இட் இஸ் லைக் டிசேபிள்டு. தில்லை நகரில் சாலை ரோட்டில் இருந்த சிக்னல்ஸு, அதுக்கப்புறம் வந்து லைக் கரூர் பைபாஸில் இட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் 2 எண்ட்ஸ்லையுமே. பட் ஆனால் திஸ் ஒன்ட் பி சஃபிஷியன்ட். ஈவன் அண்ணா சிலையிலையுமே நமக்கு வந்து சிக்னல்ஸ் தேவைப்படுது. அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்ரீரங்கம்லேயும் நமக்கு சிக்னல்ஸ் தேவைப்படுது. இன்னும் நிறையா சிக்னல்ஸ் தேவைப்படுது. லைக் அந்த திருவானைக்கோவில் அந்த இடத்துலையுமே, அந்த ஜங்ஷன்லேயுமே நமக்கு சிக்னல் தேவைப்படுது. அண்ட் மெயினாக சொல்லணுன்னா நம்பர் 1 டோல்கேட் ரவுண்டானா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து அந்த ஜங்ஷனோட சொல்யூஷன் வந்து நீங்கள் இந்த டேர்மில் வந்து ஃபார்முலேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் டே டு டே அந்த இடத்துல வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் வந்து ரொம்ப வேர்ஸாக போயிட்டுருக்கு. அண்ட் இட் இஸ் லைக் அன்ரெகுலேட்டட் டு த கோர். அந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாப்புமே வந்து அந்த ரவுண்டானா ஒட்டி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யாராவது நம்பர் 1 டோல்கேட் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த க்ராஸ் பண்ணுறதுங்கிறது இப்போ ஒரு சின்ன தலைவலியாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் MGR ரவுண்டானாலையும், MGR ரவுண்டானா கோட் பக்கத்தில் இருக்க அந்த MGR ரவுண்டானாலுமே வந்து டிராஃபிக் போலீஸ் இருந்துமே வந்து அங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ த ஒன்லி சொல்யூஷன் இஸ் டிராஃபிக் சிக்னல்ஸ் அமைக்கணும். மெயினாக நான் சொல்ல மறந்த விஷயம்,
பால் பண்ணையிலேருந்து துவாக்குடி தஞ்சாவூர் சாலையில் இதுலேயுமே வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ் அமைக்கணும். டிராஃபிக் ரெகுலேஷன் இல்லாத வரைக்கும் அங்கே ரொம்ப ஆக்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. த ஒன்லி சொல்யூஷன் இஸ் வி நீட் டு ரெகுலேட் த டிராஃபிக். ஃபர்ஸ்ட் இந்த ரெகுலேஷன் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷனை பற்றி யோசிக்கலாம். தட் இஸ் தி எக்ஸ்பேன்ஷன். யா, ஸோ எஸ், நமக்கு ஹோல் சிட்டிலையுமே வந்து இந்த டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டுட்டு வரணும். அண்ட் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அதுக்கு டிராஃபிக் சிக்னல்ஸ் அமைக்கணும். அண்ட் அந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்து லைவ் டிராஃபிக் ஏற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, மன்னார்புரத்தில் இருக்க சிக்னல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் சென்னையிலேருந்து இப்போ மன்னார்புரம் வந்து எக்ஸிட் பண்ணுறாங்கன்னா, திருச்சி உள்ளே போகணுன்னா அவங்க வந்து ஒரு தடவை திரும்ப வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இஃப் யூ ஆர் இந்த லாஸ்ட் ரோ இந்த சிக்னல் அப்படின்னா. ஏன் அப்படின்னா அங்கே வந்து அந்த கிளியர் பண்ணுறதுக்கான அந்த டைமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ அதே தான் அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா சிக்னல்ஸுமே வந்து அவங்க ரீடூ பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் எல்லா ஜங்ஷன்ஸுமே அவங்க வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும் பை கீப்பிங் இன்டெலிஜென்ட் டிராஃபிக் சிக்னல்ஸ். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் டிமாண்டாக இருக்கும் இந்த செக்மெண்ட்டில். ஸோ எஸ், இந்த செக்மெண்ட்டில் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து வயலூர் ரோடுக்கான அந்த ஆல்டர்னேட்டிவ். செகண்ட் வந்து திருச்சிக்கு வந்து புதுசாக ஒரு நார்த் சவுத் பைபாஸ் அமைச்சு தரணுங்கிற அந்த ப்ரொப்போசலை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் ரிங் ரோடை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அதுதான் எங்களோட தேர்ட் ப்ரைம் டிமாண்ட். அண்ட் ஃபோர்த் ப்ரைம் டிமாண்ட், இது கண்டிப்பாக தேவைப்படுறது, திருச்சி எல்லா ஜங்ஷன்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணி டிராஃபிக் சிக்னல்ஸ் அமைக்கிறது. ஸோ எல்லா ஜங்ஷன்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணி டிராஃபிக் சிக்னல்ஸ் அமைக்கிறது, இதுதான் ஃபைனல் டிமாண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் ஒரு உங்களோட ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீல் ஹாவ் அ ஹெல்த்தி டிஸ்கஷன். அண்ட் ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் த ட்ரிச்னோபொலி சோஷியல் குரூப். அண்ட் யா, தேங்க்யூ கைஸ். பை பை.